நமஸ்தே. இன்றைக்கி நம்ம விஷாரத் பூர்வா பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய ரோம லெட்டர் 4 தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ரோம லெட்டர் 4 பார்த்தீங்கன்னா, சரித்திர சித்திரம் கீஜியே தோத்தாராம் யா சுதா கா சரித்திர சித்திரம் கீஜியே அப்படின்னா, தோத்தாராம் யா நேற்று சுதா அப்படின்னா தோத்தாராம் ஆர் சுதா இந்த 2 கேரக்டர்ஸில் ஏதாவது ஒரு கேரக்டருக்கு மட்டும் நீங்கள் சரித்திர சித்திரம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கு உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். இதுக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இதில் நம்ம இப்போது நிர்மலா பற்றி தான் கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரஸ்தாவனா அப்படின்னா इंट्रोडक्शन. प्रेमचंद जी हिंदी उपन्यासन का सम्राट माने जाते हैं அப்படின்னா பிரேம்சந்த் ஜி தான் இந்த நிர்மலான்ற இந்த லெசனோட ஒரு ஆத்தர். இவர் தான் கிங் ஆஃப் நாவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நிர்மலா உன்கா லிக்கா அனுபவம் உபன்யாஸ் ஹே. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான, இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இதுக்கான சரித்திர சித்திரம் தான் பார்க்க போகிறோம். ஆகே உஸ்கா சரித்திர சித்திரம் தியா ஜாத்தா ஹே அப்படின்னா இப்போ இந்த நிர்மலாவோட சரித்திர சித்திரனை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். போலி போலி நிர்மலா, போலி பாலி நிர்மலா அப்படின்னா ரொம்ப பாவமான ஒரு நிர்மலா என்ற ஒரு பொண்ணு. निर्मला वकील उदय भानुलाल की ज्येष्ठ पुत्री है. वह 15 साल की जवान लड़की है. वकील साहब सब जब निर्मला की शादी तय करते हैं तब वह घबरा जाती है. ओके, நிர்மலா வந்து யார் அப்படின்னா வக்கீல் உதய பானுலாலோட ஃபஸ்ட்டு டாட்டர். அவளுக்கு வந்து இப்போது 15 இயர்ஸ் ஆகுது. 15 வயசுள்ள ஒரு பெரிய பொண்ணு. வக்கீல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவளுக்கு இப்போவே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணோன்னு நினைக்கிறாரு. வீரு நிர்மலா, வீருனா ரொம்ப ஷை டைப்பான நிர்மலா. विवाह के तय होते ही वर वधु को सुख स्वप्न आया करता है, मगर निर्मला को दुखपूर्ण स्वप्न आता है. निर्मला स्वप्न में देखते हैं कि वह नदी किनारे खड़ी है, एक अच्छी नाव आती है, मगर मल्लाह कह देते हैं कि वह नाव उसके लिए नहीं है. फिर एक टूटी फूटी नाव आती है. वह नाव निर्मला को ले जाती है, मगर वह नाव नदी के मझधार में डूब जाती है. अंत में यह स्वप्न सच हो जाती है. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இதை நிர்மலாக்கு யூஸ்வலி நம்மளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுற டைமில் எல்லாருக்குமே நல்ல கனவுகள் தான் வரும் இல்லையா? நல்ல நினைவுகளோட நல்ல கனவுகள் தான் வரும். ஆனால் நிர்மலாக்கு எப்படிப்பட்ட கனவு வந்துச்சுன்னா நல்ல கனவு எதுவுமே வரல. நிர்மலாவுக்கு வந்த கனவு எப்படி இருந்துச்சுன்னா அவள் வந்து ஒரு நதியில் நின்றுட்டு இருக்கா. நதியிலேருந்து மறுபக்கத்தை கடக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு நல்ல படகு வருது. ஆனால் அந்த நல்ல படகுல அவளால் ஏற முடியலை. அதுக்கு பதிலாக ரொம்ப உடஞ்சி போன படகு தான் வருது. அதில் தான் ஏறி போகிறா. அந்த படகுமே அவளை பாதியிலே தான் விட்டுட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கனவை அவள் வந்து கண்டா. அதே மாதிரி தான் அவளோட வாழ்க்கையும் கொஞ்சம் நிலைமை சரியில்லாமல் போச்சு அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃபோட எக்ஸ்ப்ளனேஷன். அபாகினி निर्मला, अभागिनी अनलकी निर्मला. उदय भानुलाल की आकल मृत्यु के कारण निर्मला के विवाह रुक जाता है. उसकी माँ कल्याणी दूसरा वह हो जाती है. दहेज दे न सकते के कारण अच्छी वर नहीं मिलता. आकर तोताराम नामक 40 साल के व्यक्ति के साथ निर्मला का विवाह होता है. पिता जैसा व्यक्ति को पति के रूप में पाने वाली निर्मला अभागिनी लगती है. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உதய் பானுலால் வந்து திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அந்த காரணத்தினால அவர் ஃபிக்ஸ் பண்ண மேரேஜ் வந்து அவரால் டௌரி கொடுக்க முடியாததுனால அந்த மேரேஜ் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவளோட அம்மா பேர் தான் கல்யாணி, மா கல்யாணி. அவளுக்கு வந்து செகண்ட் டாட்டர் ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் இதை டௌரி கொடுக்க முடியாததுனால மேரேஜ் வந்து ஒரு நல்ல வரன் எதுவுமே நிர்மலாவுக்கு அமையலை. லாஸ்ட்டில் யார் தான் அமைஞ்சானா தோத்தாராமக்னு சொல்லக்கூடிய ஒரு 40 வயசுல ஒரு ஆள் தான் அமைஞ்சாங்க நிர்மலாவுக்கு.
அவளோட அப்பா வயசு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு வந்து அமைஞ்சாங்க. அதனால தான் அபாகினி நிர்மலான்னு இந்த ஹெட்டிங்கே கொடுத்துருக்காங்க. विमाता निर्मला तोताराम के 3 बेटे हैं, मंसाराम, जियाराम, सियाराम। तोताराम की बहन रुक्मणी उसी घर में रखती है। रुक्मणी लड़कों से विमाता निर्मला के बारे में भला बुरा कहने लगती है। इस पर निर्मला दुख महसूस करती है. ஓகே, தோத்தாராமுக்கு வந்து 3 பிள்ளைங்க இருக்காங்க, மன்சாராம், ஜியாராம், சியாராம். தோத்தாராமோட பஹன் அப்படின்னா சிஸ்டர் நேம் தான் ருக்மிணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பிள்ளைங்க கிட்ட நிர்மலாவை பற்றி தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இது கேட்ட உடனே நிர்மலாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போகுது, நம்மளை பற்றி ஏன் இவங்க தப்பாக சொல்கிறாங்க அந்த மாதிரி. அதுதான் இந்த விமாதா நிர்மலாவில் சொல்லியிருக்காங்க. உத்தம பத்தே நிர்மலா வந்து ஒரு நல்ல ஒய்ஃப். இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதை தோத்தாராம் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு பொய் சொல்லியிருப்பார். அவர் வந்து ஒரு பாம்பு பார்த்தோன்னே அவர் தான் அந்த பாம்பெல்லாம் அடிச்சு கொண்டாங்க, அந்த மாதிரி வீர சாகசம்லாம் இதை நிர்மலா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது எதுக்காகனா நிர்மலாவோட மனசில் ஒரு இடம் பிடிக்கணும்னு. இது போயின்னு நிர்மலாவுக்கு தெரியும், ஆனாலுமே நிர்மலா அதை வந்து தோத்தாராம் கிட்ட காட்டிக்க மாட்டா. அதுக்கப்புறத்துலேருந்து நிர்மலா எப்போவுமே நல்லா ட்ரெஸ் பண்ணி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தோத்தாராம் முன்னாடி வந்து நிற்பா. இதுதான் இந்த உத்தம பத்னி निर्मला. इन्हीं அடுத்தது दुखिनी निर्मला. तोताराम को मालूम होता है कि निर्मला मंसाराम से अंग्रेजी सीख रहे हैं, वे मुर्ग बनाकर करती है. यह स्थिति सचमुच அபாகியபூர்வ ஸ்திதி ஹே. ஓகே, இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, தோத்தாராமோட ஃபஸ்ட்டு பையன்தான் மன்சாராம் வந்து இங்கிலீஷ் நல்லா படிப்பான். அப்போது நிர்மலா நினைப்பான், சரி நம்மளும் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு. ஆனால் தோத்தாராம் வந்து நிர்மலாவை சந்தேகப்படுவான். இந்த சந்தேகப்படக்கூடிய விஷயம் வந்து நிர்மலாவுக்கு புரிஞ்சோடனே நிர்மலாவோட மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாட்டு இருக்கும். इन्हीं आता सच्ची माता निर्मला. मंसाराम हॉस्टल में रहने जाते हैं, वह पहचान जाते हैं कि पिता के दिल में क्या शक है. इस समय वह बीमार पड़ जाता है. डॉक्टर कहते हैं कि ताज़ा खून देते में मंसाराम बच सकते हैं. ஓகே, இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த விஷயம் மன்சாராமுக்கு புரிஞ்ச உடனே மன்சாராம் என்ன நினைப்பானா, சரி நம்ம ஹாஸ்டலில் இருந்துக்கலாம், நம்மளால எந்த ஒரு கஷ்டமும் யாருக்கும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்டல் போயிடுவான். ஹாஸ்டல் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ டாக்டர் வந்து சொல்லுவாங்க, இவனுக்கு வந்து உடனே இப்போது ரத்தம் தேவைப்படுது. அதுக்குன்னு நிர்மலா தான் அவளோட ரத்தத்தை கொடுக்க வருவா. குருஹினி நிர்மலா அப்படின்னா இல்லத்தரசி. तोताराम का दिल टूट जाता है. जियाराम को पुलिस से छोड़कर के लिए 50,000 रुपये देते हैं. ஓகே, இந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தோத்தாராமோட 2வது பையன் வந்து யார், ஜியாராம்க்கு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் வீட்டிலேருந்து திருட்டுட்டான். அந்த திருட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அந்த திருட்டு பண்ணதே ஜியாராம்னு தெரிய வரப்போ நிர்மலா என்ன பண்ணான்னா, போலீஸ்காரங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்து இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம் அப்படின்னு நிர்மலா இதை வந்து மறைச்சிட்டா தோத்தாராம் கிட்டேருந்து, அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்டேருந்தும். நிஸ்ஸாகசிய நிர்மலா அப்படின்னா ஆதரவற்ற நிர்மலா. ओके, இப்போ அடுத்த सिचुएशन என்னன்னா, सियाराम एक कपड़ी साधु के साथ चला जाता है. तोताराम उसकी कोच में निर्मला को अकेले छोड़ को चले जाते हैं. ஓகே, இப்போது 3வது பையன் வந்து யார் அப்படின்னா சியாராம் என்ன பண்ணிட்டானா, இது வந்து ரொம்ப தப்பான பசங்க கூட சேர்ந்து அவன் வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டான். இந்த விஷயம் கேட்ட உடனே கூட தோத்தாராமுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நிர்மலாக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இது வந்து मौत का ग्रास निर्मला. डॉक्टर सिन्हा निर्मला से प्रेम भिक्षा मांगते हैं. ஓகே, இந்த பேராகிராஃபில் என்ன அப்படின்னா, டாக்டர் சின்ஹா யாருன்னா, சின்ஹாவை தான் ஃபர்ஸ்ட் வந்து உதய் பானுலால் வந்து நிர்மலாவுக்கு வந்து பார்த்து வச்சுப்பாங்க. அப்போது சின்ஹா என்ன பண்ணியிருப்பாருன்னா,
டவுரி கொடுக்காததுனால நிர்மலா வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோடனே நிர்மலாவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக போச்சு. உப்சன்ஹார் கன்க்ளூஷன். இல்லை என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரேம்சந்த்ஜி அதாவது த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏர்லி மேரேஜ் பற்றி, டவுரி விஷயம்ல நம்மளுக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரிலாம் தப்பான விஷயங்கள் நம்மளோட சொசைட்டியில் நடந்துகிட்ருக்கு. இனி இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கணும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எல்லா பெண்களுமே செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த மாதிரி லைஃப் அவங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது, எப்போவுமே தைரியமாக இருக்கணும். இதை பற்றி தான் இந்த பிரேம்சந்த்ஜி இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இல்லை நான் பிட்வீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் எல்லாமே மீனிங்ஸ் எல்லாமே மேலே நோட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு இது என்ன ஸ்டோரி, என்ன படித்தோங்கிறத ஞாபகம் இருக்கும். ஓகே, இனி அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.